ஸோ இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்த இடம் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதுதான் அடுத்த இடம். இதுதான் காய்ஸ், இங்கே தான் வந்து வெடி மருந்தெல்லாம் ஒழிச்சு வைப்பாங்க. ஸோ அதாவது இது வந்து வெடி மடங்கு வெடி மருந்து கிடங்கு. இதுக்கு அடியில் தான் அவங்க ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பாதை இருக்கும். இருக்கான்னு தெரில, போய் பார்ப்போம். பார்க்குறது தானே நம்மளோட வேலை. இல்லை காய்ஸ், பாதை இல்லை போல். வேறு எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க போல் பாதையை. ஏன்னா ஆப்போசிட் டீம்ஸ் வேறு எங்கேயும் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்றனாலேயே அவங்க அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பட் அடியில் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த குழிக்குள்ளே தான் வந்து மேபி இறங்கி அவங்க எடுப்பாங்க. ஒரு குகைக்கும் ஒரு வித்தியாசமான கிடங்குங்க இருக்கும். மேபி இதெல்லாம் எக்ஸிட் ஏரியாவாக இருக்கலாம். யானை அங்கே கோவில் ஒன்று இருக்கு போல. வேணுகோபால், ஸ்ரீ வேணுகோபால் சுவாமிகள் கோவில் ஏதோ இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்த பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த கோவில் போல். கோவிலுக்கான இது மூடி இருக்கு. எக்ஸிட் காய்ஸ், கோவில் இல்லை. மேபி அந்த சைடு கோவில் இருக்கும் போல். இதெல்லாம் கோவில் இருக்குது காய்ஸ், உள்ளே இருக்குது. மேபி அந்த சைடுக்கு நம்ம போகிற வழி இருக்குன்னு நினைக்கிறேன். புரியல ப்ரோ. ஆக்சுவலி அங்கே ஒரு கோவில் இருக்குது, மூடி இருக்குது. வெளியே அந்த வழியாக போகணும் போல். அங்கே ஒரு கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, வெளியே வழியாக போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அது வேணுகோபால் கோவிலா, மேபி அந்த காலத்தில் இருந்த கோவிலாக இருக்கும். இது என்ன கிடங்கு இதுவா? ஒன்றும் கிடையாது. இல்லை, ஆக்சுவலாக அது வந்து ஒன்று ஜிம்முக்கான ஏரியாவாக இருக்கும். ஓகே,
ஸோ பார்த்தீங்களா கைஸ், இது வந்து நெல்லெல்லாம் போட்டு வைக்கிற இடமா இருக்கும். ஸோ ஒரு ஆர்மி வந்து ஃபுட்கான இடம் அது. அந்த குழிக்குள்ளே தான் வந்து இதுங்க இருக்கும், மேகசின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எடுக்க முடியுமான்னு தெரியல. எடுக்க முடியும். இதெல்லாமே நெல்லெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் ஏரியா. பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டோரேஜ் ஏரியா. இங்கே தான் வந்து அவங்க ஃபுட்டுக்கான பொருளெல்லாம் எடுத்து பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். இதுதான் கைஸ், உள்ளே இறங்கி பார்த்தோன்னாலும் எதுவுமே பெருசாக இருக்காது. நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு எக்கோவாக தான் கேட்கும். எல்லா இடமும் இப்படி தான் ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மேலேயும் ஒரு பாதை போகுது, இந்த சைடு ஒரு பாதை போகுது, இந்த சைடும் ஒரு பாதை போகுது. எந்த பாதைக்கு போகலாம்? இதுவே போகலாம். பாதையே சரியில்லை கைஸ். கொஞ்சம் பார்த்து எல்லா அடியும் பார்த்து கவனமாக வச்சோன்னாலே போதுமானது. படிக்கட்டு எல்லாம் ரொம்ப பழசாக இருக்கிறதுனால பூட்டி இருக்கு. அநேகமாக அந்த பக்கமும் பூட்டி தான் இருக்கும். என்ன போய் பார்ப்போமா? ஒரு வேளை பூட்டி இல்லாட்டி ஒரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. அநேகமாக உங்களுக்கு இதெல்லாம் பயங்கர இருட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேயும் கிரில் தான் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம். ஒரு 85% கிரில் போட்டிருக்கோம். கிரில் தான் போட்டிருக்கோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. போடாட்டி ரொம்ப சந்தோஷம். போட்டு பார்த்தீங்களா, இங்கேயும் கிரில் தான் போட்டிருக்கோம். ஓப்பன் பண்ணிவிட்டு போகலாம், பட் ஆனால் அது தப்பு.
பார்த்தீங்களா அந்த காலத்து செங்கல். ஆனால் அந்த பாதையை விட இந்த சைடு வைக்கிற பாதை நல்லா சேஃபாக தான் இருக்குது. எல்லா பாதையும் பூட்டி இருக்கு. அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம கோபுரத்துக்கு பக்கத்தில் போவோமா? இன்னும் நம்ம பாதை ஏற போகிறோம்.